இப்ப இந்த நாடு மிகப்பெரிய ஒரு அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றத நம்மள ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் பிரச்சனையும் இந்த பிரச்சனையை நாம எதிர்கொண்டிருக்கின்றோம். என்ன பிரச்சனை? இந்த 500 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநோயாளி ஒருத்தன் அறிவிப்பு பண்ணி விட்டான் நடிச்சாமத்துல. அப்படி அறிவிப்பு பண்ணதனுடைய வெளிப்பாடு என்ன? எல்லாம் இப்ப 500 1000 செல்லாது என்று சொல்லி அலையக்கூடிய ஒரு நிலைமை. மனநோயாளி பண்ண அறிவிப்புல எல்லாரும் இப்ப மனநோயாளியா தெரியக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. எல்லாம் கட்டுச்சோத்தோட காலையில கிளம்பி போய் அந்த பேங்க் வாசல்ல படுத்தாதான் ஒரு 2000 ரூபாய் எடுத்து வர முடியுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை படுமோசமா போச்சு. அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையை இந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்றது என்றால் இதை எதிர்த்து நாம பிரச்சாரம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் வியாபார ஸ்தலங்கள்லாம் சுடுகாடு போல காட்சி தருது. கொடுக்கல் வாங்கல் நடத்த முடியல. சிறு வணிகர்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டில் பல பேர் மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் பல கம்பெனிகள் விடுமுறை விட்டு விட்டார்கள். இந்த வணிகர் சங்கம் இப்ப போராட்டம் நடத்த அறிவித்திருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் உண்டான போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில இந்த மோடி என்ற கிறுக்கன் சொல்றான் 93% ஆதரவு எங்களுக்கு இருக்கு. என்ன இந்த ரூபா நோட்டு விஷயத்துல 93% பேர் ஆதரிச்சுட்டாங்களாம். இவரை என்னப்பா ஆதரிச்சாங்க? நான் ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டிருக்கேன். அதுல 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டதுல பெருவாரியா 93% பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏண்டா இந்தியால 5 லட்சம் பேர் தான் இருக்காங்களா? 133 கோடி பேர் இருக்கும். 133 கோடி பேர்ல 5 லட்சம் என்பது 1% கூட கிடையாது. 0.0001 கூட இல்ல. அதை இந்த மாதிரி வைத்துக் கொண்டு ஆதரித்து விட்டார்கள். நீ கருத்து கணிப்படுத்தையில நீ இந்த ஏடிஎம் பக்கம் பாரு. நீ ஏடிஎம் வாசல்ல இது அற்புதமான ஒரு அறிவிப்பு நீ சொல்லிப்பாரு. கொலவெறியில இருக்காங்க மக்கள். கையில கிடைச்சானா அவ்வளவுதான் அப்படின்னு. அதனாலதான் சொல்லிட்டாரு என்னை கொல்ல சதி நடக்குது அப்படின்ட்டாரு. என்னை கொல்ல சதி நடக்குது தெரிஞ்சு போச்சு. ஏடிஎம் பக்கம் கூப்பிட்டுருப்பாங்க போல. எவனாவது போனை போட்டு நீ ஏடிஎம் பக்கம் பாருடி அப்படின்னு இருப்பாங்க போல. பயந்து நடுங்கிக்கிட்டு என்னை கொல்ல சதி நடக்குதுன்றா. அப்ப எப்படின்னா இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இதை தூக்கிக்கிட்டு மீடியாக்கள் 93% ஆதரவு கிடைச்சிருச்சான். யாருப்பா சொன்னா? மோடியே சொல்லிட்டாரு. ஏண்டா இது என்னடா இது லாஜிக்கா? இது ஒரு திருட்டு பையன் திருடுறான், 5000 ரூபாய் ஆட்டையை போறான், கையங்களமா பிடிச்சாச்சு. அவன் திருடன் இல்லையா? யாரா சொன்னா? அவனே சொல்லிட்டான், திருடனே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி மோடியே சொல்லிட்டாரு. மோடி ரொம்ப நல்லவர்னு மோடியே சொல்லிட்டாரு. மோடி வீராதி வீரர்னு மோடியே சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் ஒரு பேடி. அந்த பேடி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா? அவன் செஞ்சது சரி காணுவதற்காக நியாயப்படுத்துறதுக்காக ஒரு செட்டிங் பண்ற இந்த சத்ருகன் சின்ஹா என்ற பிஜேபியினுடைய எம்பி என்ன அவர் சொல்லியிருக்காரு? என்ன இப்படி மக்களை போட்டு இந்த வதைச்சிட்டு 93% எனக்கு ஆதரவு இப்படிலாம் பொய் சொல்லலாமா? யார? மோடியை பார்த்து கரடியே காரி துப்பிருச்சு போ. உன்னைய ஓம் பிஜேபி காரனே காரி துப்புறான். என்னடா இது? ஏன்டா இப்படி பொய் சொல்ற? மக்களுடைய உணர்வுகளை பாடுறா மதிரா என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் நீ சரியான ஆளாக இருந்தா பாரு. பாதிக்கப்பட்டு தன்னுடைய மகளுடைய கல்யாணம் நடத்த முடியாம செத்து போனான இந்த தந்தை அவனுடைய குடும்பத்துல போய் கேட்டு பாடுறா ஆதரவா இல்லையான்னு. ஒரு குழந்தையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அனுமதித்து விட்டு அந்த மருத்துவமனை பழைய 500 1000 நோட்டை வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால அந்த குழந்தை செத்தத அந்த தாய் தந்தையிட்ட போய் கேட்டு பாரு. சொல்லுவாங்களா ஆதரவு என்று? அதுல கொடுமை என்ன அப்படின்னா எல்லாமே பொய் தான் டோட்டலா. இப்ப ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன்ல மோடி பேசுறாராம். என்ன 2000 ரூபாய் நோட்டை காமிச்சா மோடி பேசுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொடுமை என்ன அப்படின்னா எல்லாமே பொய் தான் டோட்டலா. இப்ப ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன்ல மோடி பேசுறாராம். என்ன 2000 ரூபாய் நோட்டை காமிச்சா மோடி பேசுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். மோடி பேசுறானா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். 2000 நோட்ல மட்டும் பேசுவாரா அப்படின்னு பார்த்தா அது இப்ப இந்த 20 ரூபாய் நோட்டு 50 ரூபாய் நோட்லாம் வச்சு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இங்க பாருங்க, இந்த அப்ளிகேஷன் மோடிக்கு நோட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல இந்த ஸ்கேன் இருக்கா? இந்த 50 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, இப்ப 50 ரூபாய் நோட்டு இப்ப ஸ்கேன் பண்றோம். नमस्कार।
In country's history, 50 ரூபா நோட்லயும் பேசலாம். அதுக்கடுத்து 20 ரூபா நோட்டு ஒன்று செக் பண்ணி பார்த்தோம். இப்ப 20 ரூபா நோட்டு கடைசியில் என்னடா அப்படின்னா அந்த செருப்பை கலட்டி வச்சு பார்த்தேன். பாரு, அதையும் வச்சு காட்டுறேன். பாருங்க, செருப்பு பாருங்க. இவனை என்ன செய்யறது எப்படின்னு பாருங்க. நீங்க இதை கொண்டேதான் அடிக்கணும்ன்றாங்க மக்கள். என்னன்னு கேட்டா எல்லாத்துலயும் பேசுவாரு, மாட்டு சேனல்ல காமிச்சாலும் பேசுவான் இவன். இதுதான் இவனுடைய நிலைமை. அப்ப எப்படி எல்லாம் மக்களை மடையர்களை ஆக்க முடியுமோ அப்படிலாம் நீ ஆக்குனீன்னா நாளை சுடுகாடு ஆக்கிட்டாங்க. இதுல என்னடா நிலைமை அப்படின்னா எல்லாம் சந்தோஷமா போய் வாங்கிட்டு இருக்கான் சொல்றாங்க. 50 பேர் சந்தோஷமா குதூகலத்துல இருக்காங்க. குதூகலத்துல இருக்கிறவன்ட்ட பேசிப்பார், வா ஏடிஎம் வாசல்ல நின்றுப்பார். குதூகலம் எப்படி குதூகலம்ன்றத உனக்கு காட்டுவாங்க. இதுதான் நிலைமை, எதார்த்தம். இந்த உன்னுடைய மத்திய அமைச்சரே பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லையா? சதானந்த கவுடாங்க மத்திய அமைச்சருங்க, அவருடைய தம்பி ஆளு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி மங்களூர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. 3 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கட்டிட்டாங்க. ஆளு மூத்தாயிட்டாரு, இறந்துட்டாரு. இப்ப டெட் பாடி வாங்கணும். 48,000 ரூபாய் பழைய 500,000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. வாங்க மாட்டேன், ஒழுங்கா புதிய 2,000 ரூபாய் நோட்டு கொடுத்தா டெட் பாடி கிடைக்கும், இல்லாட்டினா நீ டெட் பாடிட்டாங்க. கடைசி என்ன, நாங்க மத்திய அமைச்சருடைய உறவினர் தெரியுமா, அவர் யாரு தெரியுமான்னு இருக்காங்க. எவனா இருந்தாலும் வர சொல்றான்னு சதானந்தா கூடவே ஸ்பாட்டுக்கு போறாரு. ஸ்பாட்டுக்கு போய் என்ன அப்படின்றாரு, அதெல்லாம் வாங்க மாட்டோம், புது நோட்டு கொடு கடிஞ்சு கதறாரு. நான் மத்திய அமைச்சரா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, எழுதி கொடுன்னு கேட்கிறாங்க. அவன் லெட்டர் பேட்ல பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. உன்கிட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு போட்டு கடிதத்தை கொடுத்தவனே வேற வழி இல்லாம அவன் வீட்டுக்கு போய் செக் போட்டு கொடுத்துட்டு வெளியே பேட்டி கொடுக்குறான் பாருங்க. இப்பதான் நாட்டு மக்கள் படக்கூடிய துன்பத்தை எல்லாம் நான் உணர்றேன். மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு நானே கண்கூடாக பார்த்து விட்டேன், நானே அனுபவித்து விட்டேன். இது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாத்தியா, இதுக்கு பேர் தான் தன்வினை சன்னை சுடுவாங்க. நாளைக்கு இதே மாதிரி மோடி நடு ரோட்ல நிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் கட்டாயம். அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். ஏன்னா மக்களுடைய பாதிப்பு, அந்த பாதிக்கப்பட்டவனுடைய உள்ள கிடக்க இருக்கே சும்மா விடாத. அவனைய எத்தனை தந்தை இறந்திருக்கான் தெரியுமா, தன்னுடைய பொண்ணு கல்யாணம் முடிக்க முடியாம. எத்தனை தாய் தந்தையர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா, தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் போனதுனால. படிக்க இது பீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி மாணவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்கிறான். இதெல்லாம் என்னன்னா சந்தோஷமா இருக்காங்க மக்கள். இந்த அருண் சோரி என்பவர் பிஜேபி காரர் தான். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அடுத்து இனிமேலாவது போடக்கூடிய பிரதமரை, தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமரை கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியா வாழக்கூடியவனை தேர்ந்தெடுங்களா, அப்பதான் அதனுடைய அருமெல்லாம் தெரியும். புண்டாட்டினா என்ன, புள்ளன்னா என்ன, பிள்ளைக்கு பாதுகாக்கிறதுனா என்ன, பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதுனா என்ன, இவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசியை பிடிச்சுக்கிட்டு, ஒண்ணுமில்லாத பிடிச்சுக்கிட்டு நீ பிரதமரா போட்டதனுடைய வெளிப்பாடு என்ன? அவன் தன்னை மாதிரியே மற்ற எல்லாரையும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று உன்னுடைய கட்சிக்காரனை காரி துப்பக்கூடிய நிலைமைக்கு இருக்கின்றதே. யோசனை பண்ணணுமா இல்லையா? அப்ப இப்படித்தான் இவ்வளவு மோசமான ஒரு நிலையை நோக்கி நாடு போய் கொண்டிருக்கின்றது. இதுல நீங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிக் பஜார்ல 2000 வாங்கிக்கலாம் அறிவு பண்ணிருக்காங்க. பாத்துக்கிறது, பிக் பஜார் என்பது ஒரு தனியார் நிறுவனம். அவன் வங்கியிலேயே காசு இல்ல. வங்கியில போய் நம்ம காசை மாத்த போனோம்னா ஸ்டாக் இல்ல அப்படின்றாங்க. நம்ம டெபாசிட் பண்ண பணத்தை நம்ம எடுக்க போனோம்னா 20,000 ரூபாய் எடுக்கலாம், 24,000 ரூபாய் எடுக்கலான்னு வெளியே பேசுறாங்க. ஆனா என்ன நிலைமை, 4,000 ரூபாய் கூட எடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு, இது நாங்க நிறந்து கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு 4,000 ரூபாய் தான் கொடுக்க முடியுன்றான். வங்கிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, பிக் பஜார் என்பது தனியார் நிறுவனம்டா.
அவன்கிட்ட போய் எத்தனை லட்சம் வேணாலும் நீ 2000 ரூபாய் உனக்கு புதிய நோட்டுகள் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் இவன் சொல்றான்னா அப்ப விளங்கிருச்சா? இல்ல இந்த கார்பரேட்டனுடைய கள்ள அடிமைதான் இவன் இந்த மோடி என்பவன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இது என்பதை நாம கவனத்தில் கொள்றோம். அப்ப இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் இது மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இது. மக்கள் கொந்தளிப்புல இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கொந்தளிப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு இவனுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சரியான முறையில் நாம கொண்டு போய் சேர்ப்போமே ஆனால் இந்த மோடியினுடைய அழிவு வெகு தொலைவில் இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.